Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாயாசம் பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயிலே வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டு மணம் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி கழுவிட்டு நல்லா 2 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாசி பருப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா குலைவா வெந்து வரணும். இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி நமக்கு வந்து நல்ல ஒரு கொதி வந்தா போதும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க வெல்லம்லாம் கரைஞ்சி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு நம்மளுக்கு நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குலைவா வெந்து வரணும். அப்பதான் பாயசம் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி மசிச்சு விட்டுக்கலாம். இது போல இந்த அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பும் வெல்லமும் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு நல்லா க்ரீமி ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இந்த வெல்லத்தோட சேர்ந்து கொதிக்கிட்டோம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பசும்பாலுக்கு பதிலாக நல்லா திக்கான தேங்காய் பால் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து விடுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்காதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை பல்லு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம் போல் கூட குறைவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இந்த தேங்காயெல்லாம் வந்து நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் வந்து நல்லா கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே பாயசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான க்ரீமியான பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.